தான் ப்ரோ. அதாவது இங்க வந்து விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பிரச்சனை கிடையாது. இவனுக்கு 2 பேரும் தான் அரசியல் அச்சிக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் பிரச்சனை பேசுகிறாங்க. துப்பாக்கி வாங்கினவரு துப்பாக்கியாலே அடி வாங்காம இருந்தா சரி. நல்லா இருந்தது ஒரு படம் பார்த்தோம். டிக்கெட்டே கிடைக்கல, ஃபோனில் தான் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக ட்ரெயினில் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னும் போது எந்த படமே எந்த வயலுமே அவாய்ட் ஆகாது. படம் நல்லா தான் ஓடும், நல்லா இல்லைனா ஃப்ளாப் தான். அது ஜனநாயகம் இருந்தாலும் சரி, பராசக்தி இருந்தாலும் சரி. லாஸ்ட் படம் தான் அது சிவகார்த்திகேயன் அப்ரூவ் பண்ணுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? இவரோட லாஸ்ட் படம் ஓகே. இப்போ சிவகார்த்திகேயன் கேரியரில் எனக்கு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அதனால ரிலீஸ் பண்ணிட்டு போறாரு, அதில் தப்பு இல்லை. அதே ஜனநாயகம் அஃபெக்ட் ஆகும் சொல்றது ஏற்ற முடியாது. ஏன்னா ஜனநாயகம் விஜய் ஃபேன்ஸ் போய் பார்த்து சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஸ்க்ரீன் கம்மியானா கூட ஓடுற லென்த் அதிகமாகிடும். டேஸ்லர் இருக்கு, என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. பட்டு தளபதி ஒரு ஃபேனாக வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு தடவை என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அது வேணாம் நினைக்கிறேன். 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். விஜய் தான் அவருக்கு வந்து துப்பாக்கியில் கொடுத்தாரு அப்படின்னும் போது ஏன் வந்து அதை கிரியேட் பண்ணி தேவலாம்னு நினைக்கிறேன். அது தேவையில்ல. ஓகே, அந்த படம் ஒரு பிரச்சனை இல்லை. 2 படம் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு படம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் ரீமேக்கு அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் டேரக்டர் சொன்ன மாதிரி ரீமேக்காக இருந்தாலும் சரி, நார்மலாக ஒரு கமர்ஷியல் மூவியாக இருந்தாலும் சரி, தளபதிக்காக கண்டிப்பாக வந்து ஒன் லாஸ்ட் டைம் வந்து எல்லாம் என்ஜாய் ஆஸ் ஒரு தளபதி ஃபேனாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன். அதாவது பொங்கலுக்கு பேர் போனது, அதுவும் தமிழில் வந்து படங்களுக்கு பேர் போனதுனால கிளாஷ் தான். அது வந்து நம்ம காலகாலமாக பார்க்குறோம். இதுலேருந்து வீரம் ஜில்லாலேருந்து துணிவு வாரிசுலேருந்து பார்த்துன்னுக்குறோம். நல்லா இருக்கும், நம்புவோம். என்ன பார்ட் 2 கேட்குறீங்க? தெரி பார்ட் 2 அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்தது ப்ரோ. இது எப்படி இருக்கும்னு தெரில. அதான் படம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லரு அதான் ஒரு மசாலா மூவி மாதிரி தான். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அனல் அரசு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் எக்ஸாக்ரேட்டிங்காக இல்லை, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, இது ஒன்பது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க ப்ரோ. நமக்கு மெர்ச்சல் எப்படி எல்லா எலமெண்ட்டும் இருந்துச்சு, அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது ப்ரோ. லவ் எமோஷன் எல்லாமே இருக்கும் போல். லவ் இருக்குமான்னு தெரில, ஆனால் எமோஷன்ஸ் காமெடி எல்லாமே இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக இருக்கும். கேசரி நான் படம் பார்க்கல ப்ரோ. பட்டு அந்த படத்தில் வந்து கொஞ்சம் நல்ல கண்டென்ட்லாம் இருக்குது, நல்ல மெசேஜும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெசேஜஸ்லாம் விஜய் மூலமாக வெளியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு குட் இம்பேக்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ படம் ஓடுதோ இல்லையோ ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் வந்து எல்லாருக்கும் வெளியே வந்துச்சுன்னா நல்ல விஷயம் தான். பாசிட்டிவான விஷயம்னா அதான் பிரம்மாண்டம் கண்டிப்பாக இருக்கும். விஜய்க்கு வந்து ஃபேர்வெல் இருக்குன்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் லாஸ்ட் டைம் எல்லாருக்குமே வந்து ஒரு தளபதி ஃபேன்ஸ்க்கும் சரி ஒரு நல்ல ஃபேமிலி மூவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நான் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்கல. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க ப்ரோ. பயங்கரமாக இருக்காரு ப்ரோ. சரியான லுக்கு. ரீசன்ட் டேஸை லியோதாஸ்க்கு அப்புறம் இது ஒரு நல்ல லுக்காக இருக்குது ப்ரோ. அது அவர் சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கலாம் ப்ரோ. நம்ம ஃபீல் பண்ண அவரும் கஷ்டப்படுவார், ஆனால் நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவர் வழி அனுப்பி வைப்போம். சூப்பராக இருக்குது ப்ரோ. சான்சே இல்லை. தலைவர் பிரிஸ்டாப்பில் வினோத் நல்லா அதான் ஊரெல்லாம் கேசரின்னு ஏமாற்றிட்டு அங்கே பயங்கரமாக ஒன்று பண்ணிருக்காரு. பேஸ் லைன் வந்து பகவான் கேசரி தான். பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நெகட்டிவ் அது மாதிரிலாம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. பக்காவும் ஒரு நல்ல ஹைப் செட் பண்ணியிருக்கு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, டவுன் கிரேடும் இல்லை. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பக்கா நல்லா இருக்கு ப்ரோ. எதுவும் பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பாபி டியோல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் அவர் தான் பெட்டர் வில்லனாக இருப்பார் போல். ஓகே.